ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸில் பார்க்க போகிற ஒரு சூப்பர் டூப்பர் ரெசிபி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பிடிச்ச பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்குங்க. இதில் மசாலா கொஞ்சம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. மட்டன் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு, தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனும், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடு ஆகும்போதே என்ன பண்ணுங்க, இந்த மசாலா பவுடரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். லைட்டாக எண்ணெய் ஹீட் ஆனோடனே மசாலா பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ நான் உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருங்க. இது மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாமே நல்லா சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு வதக்கி விட வேண்டியதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் மூடி வைங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதும். உருளைக்கிழங்கு சாஃப்ட் ஆகிடும். இதுக்கப்புறமா இதை நல்லா ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா சாஃப்டான பிறகு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் தேவையான அளவுக்கு கொத்தமல்லியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், கீரை குழம்புக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக தோசைக்கு அப்படியே கூட தொட்டு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை பார்க்காதவங்களும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.